கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2026வது வருஷத்தில் 2வது மாதம் இந்த கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார், சுகபலனை கொடுத்திருக்கிறார். அவருக்கு அதிகமாக நாம் நன்றி சொல்லலாம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, அவர் வாசம் பண்ணுகிறாராம் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல். ஆம், நாம் எல்லாருமே அவருக்கு பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், இஸ்ரவேலர்களாய் நாமும் நீங்களும் வாழ்கிறோம். அவர் வாசம் பண்ணுகிறாராம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிறார் என்று. அன்பானவர்களே, இந்த 2 மாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கும். அதை அதிகமாக நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. நன்றி சொல்ல கர்த்தர் நம் நடுவில் வாசமாயிருந்து இறுதி வரை நம்மை கைவிடாமல் காப்பாராம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல வாசம் செய்வது என்பது அந்த இடத்தின் மேலே ஒரு பிரியம், ஒரு ஈர்ப்பு இருந்தால் தான் அந்த இடத்துல உட்கார முடியும், வாழ முடியும். ஆண்டவர் துதிகளில் பிரியமாக இருக்கிறாரா. ஆகவே நீங்கள் இந்த அளவுக்கு கர்த்தர் நடத்தின அந்த காரியத்தை நினைத்து நன்றி சொல்லுங்க. புலம்பாதீர்கள். சில போராட்டங்கள், பிரச்சனைகள், சில சறுக்கல்கள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதையே மேன்மைப்படுத்தி குறை சொல்லி கொண்டு புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். அது புலம்பல் பிசாசுக்கு பிரியமாக இருக்கும். ஆனால் புலம்பல் ஆண்டவருக்கு பிரியத்தை கொடுக்காது. ஆண்டவருக்கு பிரியத்தை கொடுக்கிறது, அவரை ஓரிடத்துல நிற்க வைக்கிறது எது தெரியுமா? துதி தான், நன்றி தான். ஆகவே இதுவரைக்கும் நடத்தின தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நம் நடுவிலே வருகிறார், அவர் அசைவாடுகிறார். என்ன செய்ய போகிறார்? இனி வரக்கூடியதான 10 மாதமும் நம்மோடு கூட இருந்து கைவிடாமல் நம்மை நடத்துவார். ஆகவே துதியுங்கள். அவருடைய கைக்குள்ள நாம் இருக்கிறோம். அவர் கைவிட மாட்டார். வரக்கூடியதான நாட்கள் நமக்கு நன்மையின் நாட்களாக அமையும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இம்மட்டுமா இந்த 2 மாதம் கூடவே இருந்து வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 3வது மாதம் பிறக்க போகிறது. எங்கள் வாழ்விலே கர்த்தர் எங்களோடு வாழ்ந்து எங்களை கைவிடாது இருப்பதற்காக நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலையில் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறேன். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் கைவிடாது இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.